நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் இன் மேனேஜிங் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். டாப் மேனேஜ்மெண்ட் ரோல் தான். இப்போ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியோ இனோவேஷனோ பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா லோவர் லெவல் மேனேஜர் வந்து அது புதுசாக ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே மாட்டாங்க. லோவர் லெவல் மேனேஜர் வந்து யூஸ்வலாகவே வந்து நியூ டெக்னாலஜியோ இனோவேஷனோ கொண்டு வரணும்னா அதை நெக்லெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நியூ டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க நியூ அப்டேட் ஆகணும். அதனால நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். ஒரு நியூ டெக்னாலஜியோ இனோவேஷனோ பண்ணணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ஸ்கேன் பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஒரு நியூ டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாகவே எல்லாருமே காப்பி பண்ணிக்கிறாங்க அதோட ஒரிஜினல் யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காம. டெக்னாலஜியோட பேசிக் யூசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நல்ல குவாலிட்டியாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், லெஸ் காஸ்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னாலஜிக்கல் டிஸ்கண்டினியூட்டினா ஒரு நியூ சேஞ்ச் கொண்டு வர்றது அந்த டெக்னாலஜியில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முந்திலாம் மியூசிக் வந்து எஃப்எம்மில் கேட்டுட்டு இருந்தாங்க, டிவியில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்குது. இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து கஸ்டமரோட நீடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக கஸ்டமர் வந்து என்ன விரும்புகிறாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. அந்த டைமில் நம்ம அந்த டெக்னாலஜிலேருந்து வேற ஒரு டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணால் மட்டுமே நியூ கஸ்டமரையும் நம்ம கம்பெனிக்கு வெல்கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நியூ ப்ராடக்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ நிறைய நியூ கம்பெனி வந்து இன்ஃபர்மேஷனை மார்க்கெட்லேருந்து கெயின் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த அவங்களோட அட்வான்ஸ்டு ப்ராடக்டோட க்ரோத் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்த்தர் டி லிட்டில் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுறாரு சீரியல்ஸ் பற்றி. அதில் 8% தான் வந்து நியூ சீரியல்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை வந்து அடாப்ட் பண்ணுறதில்ல. கம்பெனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுல கவனம் எடுத்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் அலோகேஷன் இஷ்யூ. அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுது R&D பண்ணுறதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்காம கம்மியான ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறது, ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அண்ட் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்காமல் இருக்குது, கம்யூனிகேட் பண்ணுறது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கிளியராக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றதையுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் அலோகேஷனில் இருக்க மேஜர் இஷ்யூஸ். 1950 to 1979 யூஎஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் வந்து டாப்பாக இருந்தது. ஸோ 20% ஆஃப் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்கும் பிளான்ட் அப்கிரேடேஷனுக்கும். ஸோ ஆனாலுமே ஜப்பான் ஸ்டீல் மேக்கர்ஸோட யூஎஸ் ஸ்டீல் மேக்கர்ஸ் தான் அந்த டைமில் பீக்கில் இருந்தாங்க. ஆனாலுமே இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கண்டினியூஸ் ஸ்டீல் காஸ்டிங் அண்ட் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னன்ஸ் ரெண்டும் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால இவங்களால வேர்ல்டில் உள்ள எல்லா ஸ்டீல் மார்க்கெட்டையுமே கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டைம் டு மார்க்கெட் இஷ்யூ. டைம் டு மார்க்கெட் இஷ்யூ அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு, அதாவது கமர்ஷியலாக ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் கொண்டு வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் முந்திலாம் டீஸ்லலாம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு 10 to 15 years யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 to 5 years தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நியர்லி 60% ஆஃப் ஒரிஜினல் இனோவேஷன் வந்து அடுத்த ஒரு 4 yearsலேயே வந்து எல்லாம் காப்பி பண்ணி. ஸோ ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ண மேனுஃபேக்சரரோட காஸ்ட்டு, டைமு, மார்க்கெட் அதெல்லாமே வந்து கிரேட் அஃபெக்ட் ஆகுது இதனால். ஏன் அப்படின்னா காப்பி கேட்ஸ்லாம் ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்ஸோட ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக சில இது கொடுக்குறாங்க. இன்னொன்று காஸ்ட்டும் கம்மியாகவே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். கம்பெனி வந்து டிசைட் பண்ணணும் அது மார்க்கெட் லீடராக ஆக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ஃபாலோவராக ஆக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது. ஸோ அது வந்து அவங்களோட R&Dயில் தான் வந்து தெரியும். இது யூஸ்வலாக ஏதாவது ஒரு நியூ ஏதாவது ஒரு நியூ டிசீஸ்க்கு மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த டைமில் இது யூஸ் பண்ணலாம். எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து இன்ஜெக்ஷனில் மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க மார்க்கெட் லீடராக இருப்பாங்க. கம்பெனி நெக்ஸ்ட் R&D பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபாலோவராக இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட கார்ப்பரேட் கல்ச்சர் அண்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து சூட்டபுளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கம்பெனியில் உள்ள பீப்புள் எல்லாமே வந்து ஒரு ஓல்டு ஹேபிட்ஸை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கிறாங்க, சேஞ்சஸ் எதையுமே அவங்க விரும்பலை அப்படின்னா அந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே இதை அவங்க வந்து சேஞ்சஸை வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ இனோவேஷன் எல்லாமே ஜாஸ்தி வரும், கம்பெனி ஈஸியாகவே க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு எவால்வேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஒரு ப்ராடக்டோட சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்றது அதோட R&D வச்சும் நம்ம டிசைட் பண்ணலாம். R&D வந்து ஒரு ஃபேமோட ப்ரொடக்டிவிட்டியை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் பிக் ப்ராடக்ட் ஐடியாவுக்கு வந்து பேசிக் ரிசர்ச் வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ பிக் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம R&D வந்து பண்ணணும். மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி
மறுபடியுமே அந்த ப்ராடக்ட்டை கமர்ஷியல் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் வேயோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.